Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் போல் நாளைக்கோட நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் தான். அதாவது எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், பை சைடு போகலாமா புட் சைடு போகலாமா, எங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் நம்ம பை சைடு போய்க்கலாம், இல்லை எந்த லெவல்ஸ்லாம் முக்கியமான லெவல்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ பார்க்குற ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சொல்லுங்கள், அது நம்மளுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறதுக்கு. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு அண்டு ஃப்ரீ ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டார்கெட்டு, அப்சைட் டார்கெட்டு, டவுன் சைட் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல் மார்னிங்கே வந்துட்டு புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிஃப்டிக்கு போயிடுவோம். இப்போது நம்மளுடைய நாளைக்கு பிளான் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளைக்கு பட்ஜெட் வேறு இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் 15 மினிட் சார்ட்டில் போயிடுவோம். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நான் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்க தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வந்து ட்ரேட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டோம், எந்த ஒரு ஆசிலேட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம். பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் அட்வான்ஸ் லெவல் நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு வந்து உங்களுக்கு நான் காமிப்பேன். இனிமேல் நாளையிலேருந்து வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு முடிஞ்சளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இந்த ஆர்டர் ஃப்ளோ கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்மகிட்ட கோர்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் போக பார்ப்போம். இப்போ வாங்க, நிஃப்டி வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 70 பாயிண்ட் வந்து கேப்பை ஓப்பன் ஆனால் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில் கூட 70,750 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு 725. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஷார்ப் செல்லிங், அதாவது இங்கேருந்து ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆகி உங்களுக்கு எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைனில் தான். நம்ம எங்கே போட்டு வச்சுருந்தோமோ அந்த லைன்லேருந்து உங்களுக்கு அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கானா. நேற்று வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லைவ் வந்தங்காட்டி யாரும் வந்து ஜாயின் பண்ணல, பட் போய் பார்த்துக்குங்க. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் உங்களுக்கு அழகாக ஹிட் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ட்ரேடு வந்துட்டு மார்னிங்கே 10 o'clock வந்து ட்ரேட் முடிச்சிட்டோம். அதாவது இங்கிருந்தே வந்துட்டு நம்ம பிளான் படி புட் சைடு போயிட்டு ஒரு குட் ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம். ஸோ எதை வச்சு பண்ணிட்டோன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, இந்த எக்ஸலை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இப்போ தான் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸலை வந்து நம்ம ஒரு 2 months மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் போயிட்டு என்னுடைய எல்லா வீடியோவில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு டெய்லி என்னுடைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு நிஃப்டி 17,700 புட் சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபீஸ் வந்துட்டு 500 வந்துட்டு இன்னையோட நாளையோட முடியுது. அதாவது நாளைக்கு தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. 500 மந்த்லி உங்களுக்கு வந்துட்டு அதில் ட்ரேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டைமு உங்களுக்கு அதில் என்னென்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு டைமு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் ப்ராப்பராக இந்த என்ட்ரியில் போய் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுங்கன்னு சொல்லிடுவோம். நீங்கள் அதுபடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். ஸோ அப்படி நான் ஃபஸ்ட் என்ட்ரி ஆஸ் பர் பிளான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு 1000 ப்ராஃபிட்டு, செகண்ட் என்ட்ரி 1000 ப்ராஃபிட்டு, தேர்டு வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஒரு 12 o'clock சொல்லியிருந்தோம், அது வந்துட்டு 1000 லாஸ் ஆயிடுச்சு. பட் ஹீரோ ஜீரோ ஃபின் நிஃப்டி எப்போவுமே வந்துட்டு ஹீரோ ஜீரோ வந்து எக்ஸ்பைரி பண்ணி கொடுப்போம். சூப்பரான ப்ராஃபிட், அதாவது 8 ரூபாயில் வாங்க சொல்லியிருந்தோம், 320 ரூபா தான் ரிஸ்க்கே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு 25 ரூபா வரைக்கும் போயிருந்தா, ஸோ 680 ரூபா ப்ராஃபிட்டு. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டு. நேற்று டெய்லியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து நம்ம எல்லா கால்ஸுமே ஹிட் ஆகிருக்கு. ஒரே ஒன்று மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. டெலிகிராம் குரூப்லேயும் வந்துட்டு ஒரு நேற்று க்ரூட் ஆயில் ஃப்ரீ ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் வந்துட்டு 280 மேலே எல்லாம் போயிருந்தான். ஸோ லாஸ்ட் வீக் மட்டுமே நம்ம 77% வந்து அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். நம்ம பழைய வீடியோஸில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு 23 ஜனவரி 24 ஜனவரி அதாவது 4 நாள் வந்து கொடுத்துருக்கோம். 13 கால்ஸில் 10 கால் டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு 2-3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பேன். இல்லைன்னா நம்மளுடைய நம்பர் வந்துட்டு 9629652555 இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த 500 rupees ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 750 rupees வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் இன்றைக்கே வந்துட்டு யாராச்சும் விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க, நிஃப்டியோட நாளைக்கு பிளான் என்னன்னு சொல்லி போய் பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடு வந்துட்டு மார்னிங் 11 o'clock வரைக்குமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இல்லை நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணிட்டுங்க. 11:30 போது பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்று அப் சைடு இல்லைன்னா டவுன் சைடு, 2 சைடில் ஏதாச்சும் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ரேலியை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரேலியை நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் நாளைக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம போட்ட பிளான் மாதிரி கால் சைடு போய்க்கிங்க புட் சைடு போய்க்கிங்கன்னு சொல்லாமல்
உங்களுக்கு நாளைக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலியோ இல்லை டவுன் சைட் ரேலியோ வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மேலே பார்த்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலெல்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கானா, ஸோ நாளைக்கு அப் சைடு போனாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 17,000 வெயிட் காமிக்கிறேன் பாருங்கள், 17,800 அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். இல்லை நாளைக்கு வந்துட்டு ரேலி வந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை டவுன் சைடு வந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் செல்லிங் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நம்மளுடைய லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம பிளான் படியே பண்ணுவோம் எது நடந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 11 மணிக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி மாதிரியே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 70,720 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆனானா ஃபஸ்ட்டு டார்கெட்டு 17,600 வச்சுக்கோங்க. செகண்டு டார்கெட் வந்து நீங்கள் 17,538 வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் டார்கெட்டாக வந்துட்டு 495 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இன்றைக்கி ரிவர்சல் எடுத்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பின்பார் கேண்டில் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் சார்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துருக்கானா, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் மாதிரி கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பான் உங்களுக்கு. இப்போ ஒரு ரேஞ்ச் ஒரு 4 கேண்டில் ரேஞ்ச் இதாகி உங்களுக்கு 5வது கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்காம இருந்தால் நீங்கள் என்ட்ரி போகக்கூடாது. க்ளோஸ் கொடுத்துட்டானா நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு டபுள் பாட்டம் 3 மினிட்ல டபுள் பாட்டம் உங்களுக்கு இல்லைனா இன்வெஸ்ட் ஹெட்னு சொல்கிற அப்படி கிரியேட் ஆகிறா, இல்லை ஒரு புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் பை போயிட்டு ஃபஸ்ட் டார்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா, சஸ்டைன் ஆகி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் நீங்கள். ஸோ நாளைக்கு நீங்கள் கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த பிளானை வந்து ட்ரை பண்ணுங்கள். கேப் அப் ஓப்பன் ஆனால் கேப் வந்து ஃபில் ஆகி உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். பட்ஜெட் வர வரைக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் என்ன ஃபாலோ ஆனாலும் சரி உங்களுக்கு நியூஸில் வந்தோடனே டக்குன்னு வந்து ஒரு அப் மூவ்மெண்ட்டோ இல்லை டவுன் மூவ்மெண்ட்டோ இருக்கும். அதனால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் ஜம்ப்பாக இருக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேடு வந்துட்டு முடிஞ்சளவு நாளைக்கு கொஞ்சம் இதாகவே பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது அந்த ட்ரெண்டை பிடிச்சி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறக்கும் நாளைக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பை சைடு எங்கே போய்க்கலாம்னா இன்றைக்கி மாதிரியே வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 17,600 சப்போர்ட் எடுத்தானா கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஸோ பை சைடு வந்து நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு 17,674 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும், 17,700 டார்கெட்டாக இருக்கும். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போல்லாம் வந்துட்டு பயங்கரமான அப் மூவ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல ரேலி டே வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் நீங்கள் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து இன்றைக்கி எடுத்த மாதிரி நாளைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். முடிஞ்சளவு நாளைக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். February 6th வந்துட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, மண்டே வந்துட்டு. ஸோ யாராச்சும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் ட்ரேட் பண்ணோன்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல், அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னு தெரியாதீங்க, நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வீடியோ இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆப்ஷன் ட்ரேடிங்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கு, அப்புறம் கேண்டில் 6 பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன், இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு முக்கியமான வந்து ஆர்டர் ஃப்ளோ பற்றி கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஸோ நம்ம மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியிற வரைக்கும் நீங்கள் எத்தனை பேட்ச் வேணால் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 10 பேட்ச் நடக்குதுனாலும் நீங்கள் 10 பேட்ச் வந்து கண்டினியூவாக வந்துட்டு அடுத்தடுத்து பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட ஆஃபர் வந்து நாளையோட வந்து முடியுது. ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 3,500 rupees மட்டும்தான் இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு 50% ஆஃபர், உங்களுக்கு 2,500 ஒன்லி தான். ஸோ இந்த கோர்ஸில் விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட நம்ம வீடியோ வந்து போய் பார்த்துருவாங்க. வீடியோ கிடையாது, அனலைஸ் வந்து பார்த்துருவாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம போய்க்குவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த தேவையில்லாத இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருவோம்.
சரிங்களா. எடுத்து விட்டுட்டு நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம 1 மந்த்துக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி 15 மினிட் சார்ட்டில் இருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலேயும் சேம் உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு பாருங்கள். கரெக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்திருக்கான் பாருங்கள். இங்கிருந்து 1 2 இங்கே 3வது டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்து எந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கான். ஸோ நம்ம நேற்று போட்டு வச்சுருந்த அதே லெவல்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக்கு இங்கிருந்து ஆகி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போயிருக்கான். ஸோ இங்கிருந்தே வந்துட்டு நம்ம இன்னைக்கு நிஃப்டியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டிலேயும் புட் சைடு போயிருந்துருக்கலாம். புட் சைடு போய் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆனோன்னே நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்தோன்னே கால் சைடு போயிருந்துருக்கலாம். இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது கால் சைடு போயிருந்தால் நீங்கள் இன்னொரு நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கால் சைடு வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துட்டோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு நம்ம போட்ட காஸ்ட்டுக்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். இட்ஸ் ஓகே. நாளைக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு மேலே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச பிளான் தான். 41,000 வந்துட்டு மேலே போனான்னா அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். 41,600 வரைக்கும். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 தான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 42,800 தான். ஸோ ரேலி வந்துச்சுன்னா நாளைக்கு நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ஒரு பயங்கரமான ரேலி எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா நிஃப்டியில் கூட எல்லா செக்டார்ஸும் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு செக்டார் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருந்தால் கூட இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருந்தால் கூட வேறு ஏதாவது செக்டாரில் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் அப்படி கிடையாது. பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நாளைக்கு ஒன்றும் போனால் மேலே ஹையாக போகிற சான்சஸ் இருக்குது, கீழே வந்தால் வந்துட்டு பயங்கர லோவாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நாளைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நிஃப்டியை விட. இப்போ வந்துட்டு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனானா உங்களுக்கு இன்றைக்கி மாதிரியே வந்துட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து ஃபாலாக இருக்க நிறைய ஃபாலாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் 41,080 அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். 40,478 அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் மேலே போகிறானான்னு பாருங்கள். ஸோ கேப் அப் அண்ட் கேப் டவுனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் வந்து இது தான். நம்ம எப்போவுமே வந்துட்டு 3 பிளான் போடுவோம். ஒன்று கேப் அப் பிளான், ஸோ இன்னொன்று கேப் டவுன் பிளான், ஸோ தேர்டு வந்து ஃப்ளாட். ஸோ 3மே ஓப்பன் ஆச்சுன்னா மார்னிங்கில் எந்த பிளான் போட்டிருக்கோமோ அதை பிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு கால் சைடாக புட் சைடாக எப்படி ரியாக்ட் ஆகிறான்னு பார்த்துட்டு அப்படி ஆக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு மார்னிங் ட்ரேடு ஃபஸ்ட்டு ட்ரேடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய மார்னிங் ட்ரேடு எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்றைக்கே முடிவு பண்ணிடக்கூடாது. நாளைக்கு வந்துட்டு மார்னிங் வந்தோடனே ஓப்பன் கால் தாண்டா வாங்க போகிறேன், நாளைக்கு புட் தாண்டா வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 3 பிளான் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுன் பார்த்துட்டோம். இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை வந்து இது பண்ணானா உங்களுக்கு கீழே விழுகலாம். கீழே விழுகிறானா இப்போ இங்கே ஒரு நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கா பாருங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கா பாருங்கள். 3 டைம் இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. 1 2 உங்களுக்கு 3 4வது டைம் பிரேக் கொடுக்குதா, இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது உங்களுக்கு கீழே வந்தானா இங்கேருந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இந்த இடத்துல இருந்துக்குங்க. இந்த பாயிண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனே வந்து நாளைக்கு ஒர்க் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு நாளைக்கு ஒர்க் ஆகும். ஸோ எப்போ வந்துட்டு நல்ல ஒரு அக்ரெசிவான பையிங் வருது பட்ஜெட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி 11 o'clock அப்புறம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு டிப்பெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பையை போட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் டேவாக இருக்கிறதுக்காகவும் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு பயங்கரமான லாஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பைக்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி சல்லுன்னு சொல்லி போயிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டு நல்லா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுனா நல்லா ஜம்முன்னு பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ட்ரேடிங் செட்டப். ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. இதையே நான் வந்து ட்ரேடிங் வியூ பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம மெம்பர்ஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு இதுவும் அண்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில் எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க. இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம கால் வாங்கிக்கலாம், புட்டு வாங்கிக்கலாம். இதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வச்சுமே வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்மளுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு
மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் டிஐஸ் எல்லாம் எந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களால எப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பையிங் வால்யூம் வருது அப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாம். ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மி ஃபீஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வெளியே உங்களுக்கு யாருமே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் நிறையா நல்ல ஒரு லேர்னிங் கண்டென்ட்ஸ்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் அப்போ தான் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச்.